வணக்கம் மக்களே. சோ இந்த வீடியோல தலைவி அர்ச்சனா மேம் அவர்களுடைய தரமான சிறப்பான சம்பவம் நான் பல தடவை நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அது என்னவோ தெரியல, நமக்கு அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட். நான் ப்ரௌடாக நான் சொல்கிறேன். நான் பிக் பாஸ் ரிவ்யூ 3 வருஷமா பண்ணுறேன். அபிஜித் அவர்கள் சீசன் 4 தெலுங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜு ஜெயமோகன் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிபி அல்டிமேட் பாலாஜி முருகதாஸ் அவர்களாக இருக்கட்டும், பிபி ஜோடிகள் அமீர் பாவனி சுஜா சிவகுமார் அவங்களா இருக்கட்டும், கதாநாயகி அந்த இரட்டை சகோதரிகள் அவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிக் பாஸ் 6 தமிழ் அசீம் அவர்களா இருக்கட்டும், ஜெரணி அவர்களா இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நம்மளுடைய விஜய் அர்ச்சனா மேம் அவர்களா இருக்கட்டும், நம்ம பிரதீப் அண்ணா அவர்களா இருக்கட்டும், நான் இவங்களுக்காக நான் குரலை கொடுத்துருக்கேன். 100% நம்ம விரும்பின நபர்கள், குரல் கொடுத்த நபர்கள், மக்களால் கொண்டாடப்பட்டு டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க கிட்ட இருந்து நான் ஒவ்வொரு முறையுமே எனக்கு தேவையான லெசன், வாழ்க்கை பாடங்களை நான் எடுத்துக்கிறது வழக்கம். நம்ம லைவ்ல பேசிக்கலையும் சரி, வீடியோக்களையும் சரி, பல சகோதரிகள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனுக்கிட்ட அவங்களோட குண இயல்புகளை பற்றி பாராட்டி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தருடைய நல்ல மனம், நல்ல குணம், அதுதான் ஒருத்தரை மேல கொண்டு போகும். அர்ச்சனா அவர்கள் இன்று பண்ண விடயம் கூட சபாஷ் தலைவி அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க போட்ட போட்டோ அப்படி, பக்கத்தில் நிற்கிற நபர் அப்படி, அந்த முதல் மரியாதை அப்படின்னு பாருங்க, வேற மாதிரி. அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. அது என்ன தெரியல மக்களே, நம்ம பிரதீப் அண்ணாவோட போஸ்டா இருக்கட்டும், அர்ச்சனா மேம் அவருடைய போஸ்டா இருக்கட்டும், பார்த்தோன்னே எனர்ஜி வேற லெவல்ல வந்துடுது. ஓகே, ஸோ இந்த மேட்டர்ல அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இது அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சோஷியல் மீடியால போடுகின்ற ஒரு போட்டோ. நல்லா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, பாத்தீங்க அப்படின்னா, அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ்லயே சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல அர்ச்சனா அவர்களுக்கு இவங்க கொடுத்த அந்த மென்டல் ப்ரெஷர், அந்த டார்ச்சர், அந்த ஒரு மனிதத்தன்மை இல்லாம இவனுங்க இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகா, விக்ரம், அக்ஷயா, அனன்யா, oh my god, list is going on. So and the show நடத்தின கோஸ்ட் and பிக் பாஸ் கொடுத்த சில டாஸ்க் and even பிக் பாஸ், ஸோ இவங்க எல்லாம் அர்ச்சனா அவர்களுக்கு கொடுத்த அந்த மென்டல் ப்ரெஷரை போல எந்த சீசன்லையுமே யாருக்கும் இது வரைக்கும் கொடுக்கப்படவில்லை. சரிங்களா? 7 சீசன்ல. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் அதெல்லாம் தாண்டி தடைகளை உடைத்து டைட்டில் வெற்றி பெற்றார். மக்கள் நாயகியா கொண்டாடப்படுகிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்க சொல்லியிருப்பாங்க, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய நபர்கள் சில பேரோட நான் ஷேர் பண்ணணும், அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ரீதியில் அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண நபர் சார் தான். சார் இவங்க யார் அப்படின்னா, டைரக்டர் பிரவீன் அவர்கள், ராஜா ராணி சீரியலோட டைரக்டர். சரிங்களா? அதுலேயும் ஒரு மேட்டர் ஒன்று இருக்கு, நான் சொல்கிறேன். அப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் சோஷியல் மீடியாவில் இந்த போஸ்ட்டை போட்டுட்டு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, பிரவீன் சார், பிரவீன் பெனட் சார், யூ ஆர் symphony of guidance and encouragement, the magic of a good teacher. Thank you so much for your constant guidance with love. Your student, வேற மாதிரி, your student forever sir அப்படின்னு. சபாஷ், என்னோட அம்மா டீச்சர். சரிங்களா? ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க பாருங்க, அந்த யுவர் ஸ்டூடெண்ட் ஃபார் எவர் அப்படின்னு. ஒவ்வொரு வருஷமே எங்களோட அம்மா கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஒரு இயர் முடியக்குள்ள, இல்லாட்ட ஒரு 10வது 11ஆம் மாதம் அந்த வருடம் இருக்கைக்குள்ள நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு முதல் படித்தவங்களும் வருவாங்க. இதெல்லாம் கொடுப்பாங்க, கிஃப்ட் எல்லாம். யுவர் ஸ்டூடெண்ட் அப்படின்றீங்க. ஸோ இந்த மொமெண்ட் பார்க்கக்குள்ள எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மாட்டையும் காமிச்சுன்னா திஸ் இஸ் அர்ச்சனா அம்மான்னு. அப்போ அம்மாவே பெருமையாக சொன்னாங்க, அந்த பிள்ளையை பார்த்தோன்னே அது வேற மாதிரி மொமெண்ட் மக்களே. சரிங்களா? ஓகே, ஸோ இதில் அவங்களுடைய குரு, அவங்களுடைய வாத்தியாருக்கு கொடுத்த அந்த மரியாதை இருக்கு பாருங்க, சத்தியமா வேற மாதிரி. இப்பெல்லாம் தூக்கி விடுறவங்கள, உதாரணத்துக்கு இந்த மாயா, பூர்ணிமானா அவங்களுடைய தேவைக்கு ஆட்களை யூஸ் பண்ணுவாங்க. இந்த விக்ரம், நிக்ஷன், ஜோவியா எல்லாரையும் கூட வச்சிருக்கிற தேவைக்கு தான். சரிங்களா? ஈவன் இப்ப மேல ஒரு உச்சத்தில் இருக்கிற நபர்கள், ஒரு உதாரணம் சொல்றேன், ஈவன் கமல்ஹாசன் அவர்களா இருந்தா கூட ஒரு டைம்ல கமல்ஹாசனை விட அவங்க மேல போயிட்டாங்கன்னா கமல்ஹாசனா யாருன்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் இந்த புள்ளி கேங். சரிங்களா? பட் இப்ப நமக்கு ஒரு டைம் உதவி பண்ணவங்க, கைடன்ஸ் பண்ணவங்கள இந்த காலத்துல எத்தனை பேர்
அதுவும் மீடியால எத்தனை பேர் வந்து ஞாபகத்தில் வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்னுடைய தாத்தா அப்பா சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எப்பயுமே கே பாலச்சந்தர் ஐயாவை மறக்க மாட்டாங்க அப்படின்னு. சரிங்களா? ஸோ அதற்கு காரணம், அந்த காலத்தில் நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு. அந்த காலத்தில் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், கமல்ஹாசன், ஜெமினி கணேசன் சார், ஜெய்சங்கர் சார், இப்படி வெள்ளை தோள்களை வந்து ஆட்சி பண்ணி கொண்டு இருந்துச்சு. அங்கே அப்போ ஒரு கருப்பு தோல், அதுக்கப்புறம் அப்போ அந்த காலத்தில் அந்த சுருள் முடி தான் வந்து ஆட்சி இருக்கு. சரிங்களா? அப்போ தலைவர் வந்து கருப்பு தோல், பரட்டை முடி, வேற எங்கேயோ வந்து வந்திருக்காரு. ஸோ தமிழ் பேசுகிற விதமே வேற மாதிரி இருக்கு, பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கு. அப்போ வந்து இந்த ஸ்லோவான வந்து நடிக்கணும். இங்கே இவர் என்ன டக்கு 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 டக்கு. அப்போ ஒருத்தர் வந்து இவரை படத்தில் போடுறாரு, வில்லனா போடுறாரு, ஒரு கேமரோல் கொடுக்குறாரு, வில்லனா போடுறாரு. அதுக்கப்புறம் இவன் ஹீரோவா நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டு பல பேருக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய படத்திலேயே ஹீரோவா போடுறாரு. அப்ப அந்த ஆசானை வந்து முதல் வெற்றி எப்பயுமே தலைவர். கார் வாங்குறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், அவருடைய லைஃப்ல கிடைக்கிற அந்த முதல் வெற்றிகளை தலைவர் வந்து பாலச்சந்தர் ஐயா அவர்களோட போய் ஷேர் பண்ணி அவர் கூட நின்று அவர் கூட சில நேரங்களை கழித்து அதுக்கப்புறம் தான் அடுத்தவர்களுக்கு அதை கொண்டு போவார் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி இதை வந்து அர்ச்சனா மேம் தலைவர் ஃபேன் தான், பிரதீப் அண்ணாவும் தலைவர் ஃபேன் தான், வேற மாதிரி இல்லை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் பண்ணது இதைத்தான். ஏன்னா இப்போ நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லை ஏழை வர்க்கமோ இல்லை செலிபிரிட்டி ஈவன் பணக்காரங்களா இருந்தா கூட செலிபிரிட்டி பேக்ரவுண்ட் இல்லை, அரசியல் பேக்ரவுண்ட் இல்லைன்னா இப்போ இந்த காலத்துல சினிமாவில் ஜொலிக்க முடியாது. 2010 இருந்து கவின் வரையே 6-7 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் கவின் வந்து ஹீரோவானாரு. சரியா? ஸோ அப்போ அது இது சினிமாக்குள்ள போறதே கஷ்டம், சீரியலுக்குள்ள போறதே கஷ்டம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் தன்னுக்கு முதல் ராஜா ராணி என்ற சீரியல்ல தன்னை ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணவர், தன்னை கைட் பண்ணவர், தனக்கு இதை படிப்பித்த ஒரு நபரை இவ்வளவு பெரிய ஷோல மக்களின் நாயகி என்று ஒரு டைட்டில் எடுத்ததுக்கு அப்புறம் அவரோட அந்த ஒரு நன்றியை அதை வந்து அவர்கிட்ட அந்த டைட்டிலை கொடுத்து அவரோட பார்த்து செலவழிச்சு, இதுதான்டா என்னோட குரு, இவர் தான் என்னோட குரு அப்படின்னு அவங்களை கொண்டாடுகின்ற ரசிகர்களோட அவரை காமிச்சு அவரை செலிப்ரேட் பண்ற விதம், அவருக்கு மரியாதை கொடுக்கிற விதம், இதனால் தான் பல வாய்கள் அவங்கள தலைவி என்னது, பல வாய்கள் அவங்கள மக்களின் நாயகி என்னது, பல வாய்கள் அவங்கள மக்களின் செல்வி அப்படின்றாங்க. சரிங்களா? திஸ் இஸ் விஜய் அர்ச்சனா ஃபார் யூ. சரிங்களா? வேற மாதிரி. சரிங்களா? ஸோ அந்த ஒரு டீச்சர் ஒரு குருவுக்கு பக்கத்துல நிக்கக்குள்ளேயே நம்ம அந்த ஒரு சக்சஸை நம்ம அச்சீவ் பண்ணி போட்டு நம்மளை கைட் பண்ணவங்களுக்கு பக்கத்துல விஜய் அர்ச்சனா மேம் அவர்கள் பிரவீன் சாரோட நிக்கிற இந்த பிக்சரையும் நீங்க நெட்லயே சர்ச் பண்ணி பாருங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கே பாலச்சந்தர் ஐயா கூட நிக்கிற பிக்சர்ஸ், எல்லா பிக்சரையும் பாருங்க. அந்த மரியாதை, அந்த பயம், அந்த கண்ணியம் அது தெரியும். இந்த படத்துலையுமே அது வந்து தெரியுது. வேற லெவல் மொமெண்ட் மக்களே. சரிங்களா? So this is Vijay Archana. I am proudly say I am her fan. சரிங்களா? எண்ணம் போல வாழ்க்கை, என்ன நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? சோ இது அர்ச்சனா மேம் அவர்கள் போட்ட முதலாவது இது. அண்ட் இந்த படம் கூட வார்த்தைகள் இல்லாம பல விடயங்களை சொல்லுது. புள்ளி கேங்ல இருக்குவாங்க, காசை கொடுத்து என்ன மாதிரி எல்லாம் கேவலமான வேலைகள் பண்றாங்கன்னு இங்க மக்கள் கொண்டாடுகின்ற மக்களின் நாயகி விஜய் அர்ச்சனா மேம் அவர்கள் எப்படி அவங்களுடைய வெற்றியை வந்து இப்ப நம்மள மக்கள் ஒருவரா எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படி என்பதை அர்ச்சனா மேம் பண்ற விடயங்களும் இந்த புள்ளி கேங் பண்ற விடயங்களையும் பார்க்க பல மக்களுக்கு உண்மைகள் வந்து புரியும். சரிங்களா? சோ அகைன் தலைவி வேற மாதிரி. சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.